இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast. மும்மொழி கொள்கையை இந்த ஆண்டு அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் இதுகுறித்து 10 நாட்களில் பதில் அளிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. சிபிஎஸ்இ 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளுக்கு நடப்பாண்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது 6, 9 வகுப்புகளில் திடீரென 3வது மொழியை புகுத்துவது மாணவர்களை கடுமையாக பாதிக்கும் என்று மனுதாரர்கள் வாதிட்டனர். ஏற்கனவே வெளிநாட்டு மொழியை படித்து வரும் மாணவர்கள் திடீரென இந்திய மொழிக்கு மாறுவது இயலாத செயல் என்றும் மனதளவில் அது மாணவர்களை கடுமையாக பாதிக்கும் என்றும் குறிப்பிட்டனர். மேலும் வேலை வாய்ப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டும் மாணவர்கள் வெளிநாட்டு மொழியை படிப்பதாகவும் மனுதாரர்கள் தெரிவித்தனர். புதிய கல்விக் கொள்கை வெளியிட்ட போது 2030ஆம் ஆண்டு 3 மொழிக் கொள்கை அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டதாகவும் திடீரென்று இந்த ஆண்டு முதலே ஒன்றிய அரசு அதனை அமல்படுத்த தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஆங்கிலத்தை உள்நாட்டு மொழி அல்ல என்று கூற முடியுமா, இதனை ஆராய வேண்டும் என்று தெரிவித்தனர். ஆங்கிலத்தை பூர்வீக மொழியாக பரிசீலிக்கும் வகையில் மொழிக் கொள்கையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த அம்சங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து இந்த ஆண்டு மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி 10 நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மும்மொழி கொள்கையை இந்த ஆண்டு அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் இதுகுறித்து 10 நாட்களில் பதில் அளிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. சிபிஎஸ்இ 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளுக்கு நடப்பாண்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது 6, 9 வகுப்புகளில் திடீரென 3வது மொழியை புகுத்துவது மாணவர்களை கடுமையாக பாதிக்கும் என்று மனுதாரர்கள் வாதிட்டனர். ஏற்கனவே வெளிநாட்டு மொழியை படித்து வரும் மாணவர்கள் திடீரென இந்திய மொழிக்கு மாறுவது இயலாத செயல் என்றும் மனதளவில் அது மாணவர்களை கடுமையாக பாதிக்கும் என்றும் குறிப்பிட்டனர். மேலும் வேலை வாய்ப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டும் மாணவர்கள் வெளிநாட்டு மொழியை படிப்பதாகவும் மனுதாரர்கள் தெரிவித்தனர். புதிய கல்விக் கொள்கை வெளியிட்ட போது 2030ஆம் ஆண்டு 3 மொழிக் கொள்கை அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டதாகவும் திடீரென்று இந்த ஆண்டு முதலே ஒன்றிய அரசு அதனை அமல்படுத்த தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஆங்கிலத்தை உள்நாட்டு மொழி அல்ல என்று கூற முடியுமா, இதனை ஆராய வேண்டும் என்று தெரிவித்தனர். ஆங்கிலத்தை பூர்வீக மொழியாக பரிசீலிக்கும் வகையில் மொழிக் கொள்கையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த அம்சங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து இந்த ஆண்டு மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி 10 நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast.